Please subscribe Sadhguru Sai Creations. லங் இன்ஃபெக்ஷன் திரும்ப குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. ஸ்மோக் பண்ணால் தான் எனக்கு வந்து மோஷன் போகும், இல்லை ஸ்மோக் பண்ணிகிட்டே புகைப்பிடிச்சிட்டே டீ காஃபி குடிக்கிறது, நுரையீரலால் பாதிக்கப்பட்டு இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க, ப்ரீத் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்ல நிறைய பேருக்கு லங்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நாளாக நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுவதற்கும் தொண்டைக்கட்டு, குரல் கம்மல், டான்சிலைட்டிஸ் பிரச்சனை இருக்குது. கபம் தொடர்பாக எந்த நோய் இருந்தாலும் அதை குணப்படுத்துவதற்கு பல நாட்களாக இருக்கக்கூடிய தீராத ஆஸ்மா, வீசிங் மற்றும் தலையில் இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ். தலைக்கு குளித்த உடனே என்ன பண்ணணும்னா தலையில் நீர் கோத்துருக்கும். இதுக்குமே இந்த சூர்ணத்தை உச்சந்தலையில் ஒரு 2 சிட்டிகை அளவு வச்சு தேய்ச்சா போதுமானது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் நுரையீரல் ரொம்ப முக்கியம். லங்ஸ் நம்ம எல்லாருமே பார்ப்போம், எனக்கு வந்து லிவரை வந்து கிளென்ஸ் பண்ணணும், பிளட்டை வந்து கிளென்ஸ் பண்ணணும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும். அப்போது லங்ஸ் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் ஆர்கன். நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜன், பிளட் இது எல்லாமே சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான பணியை தான் நுரையீரல் செஞ்சிட்ருக்கு. இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும், நுரையீரலை பலப்படுத்தணும். பல தொற்று கிருமிகள் பரவக்கூடிய காலங்களில் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லங்ஸை, நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் என்ன, மூலிகைகள் என்ன, சித்த மருந்துகள் என்னென்ன இருக்குன்ட்டு தேடி சாப்பிட்டோம். இப்போவுமே எல்லா காலகட்டத்திலையுமே வந்து பார்த்தோம்னா இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்குது. லங் இன்ஃபெக்ஷன் திரும்ப குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்குது, நைட்டு தூங்கும்போது நெஞ்சில் வந்து யாரோ அடைக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ மூச்சு முட்டுது, அடிக்கடி எனக்கு வந்து ட்ரை காஃப் வருது, இல்லை ஸ்பூட்டம் மாதிரி உள்ளே வந்து ஏதோ ஒரு ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் பைப்பில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹிஸ்டமின் மாதிரியான ஒரு வேதிப்பொருள் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் லூப்ரிகண்ட்டாக கொலன்னு இருக்குது. ஸோ அந்த ஏர் பேசேஜ் முழுவதுமே இது செக்ரீட் ஆகி ஏர் பேசேஜை பிளாக் பண்ணும்போது தான் நமக்கு உள்ளே வந்து காற்று போகாமல் மூச்சு திணறல் அப்படின்றது ஏற்படுது. நிறைய பேருக்கு இந்த வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கும். வீசிங்னா பார்த்தோம்னா எஸ்பெஷலாக வெளியில் போகிறோம், ஏதாவது டஸ்ட் நம்ம மேலே படுதுன்னா இம்மிடியேட்டாக நமக்கு அலர்ஜி ஆகுது. இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டு நான் வந்து தெரியாமல் சாப்பிட்டுட்டேன், இல்லை குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னும்போது நமக்கு அதிகமாக வீசிங் வர்றதை பார்க்குறோம். அப்போ நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, நுரையீரல் வலிமை இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நமக்கு என்ன ஆகுதுன்னா நுரையீரல் பலம் எழுந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இன்னும் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் நிறைய இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே ஸ்மோக் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணால் தான் எனக்கு வந்து மோஷன் போகும், இல்லை ஸ்மோக் பண்ணிகிட்டே புகைப்பிடிச்சிட்டே டீ காஃபி குடிக்கிறது, இது எல்லாமே ஹேபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு லங்ஸ் முழுவதுமாக பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நுரையீரல் புற்றுநோய் வராமல் இருப்பதற்கும் நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. பொதுவாக குழந்தை பருவத்திலிருந்து இந்த லங்ஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த வீசிங் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கும். நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும், நுரையீரல் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை நான் நுரையீரலை சுத்தப்படுத்த விரும்புகிறேன், டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகணும் அப்படின்னா சிறந்த மூலிகைகள் இருக்குது. அது என்னென்னன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த மூலிகைகளை இப்போ நான் சொல்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வெளியேறும். நீண்ட நாட்களாக நமக்கு பிரச்சனை இருக்குது, வீசிங் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, சிஓபிடி இருக்குது, இல்லை டியூபர்குலோசிஸ் பிரச்சனை இருக்குது, அடிக்கடி நமக்கு வந்து உள்ள சளி இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த கண்டிஷன் எல்லாமே கிளியர் ஆகிட்டு நம்ம லங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த மூலிகைகள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். முதல்ல வந்து பார்த்தோம்னா கருந்துளசி. பொதுவாக சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலே நம்ம துளசியை தான் பயன்படுத்துவோம். இதில் கருந்துளசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த கருந்துளசியை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா தினமுமே 10லேருந்து ஒரு 15 இல்லை 20 கருந்துளசி இலைகள் கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப காரமாக இருக்கும். இந்த கருந்துளசி இலைகளை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக நம்ம தேன் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம்.
ஜென்ரலாக இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூலில் வாட்டர் பாட்டில் கொடுக்கும்போது தண்ணீரில் இந்த கருந்துளசி இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை குடிக்கலாம். அதிகமான இம்யூனிட்டி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். லங்ஸை வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையை அதிகரிக்கிறதுக்கு இந்த கருந்துளசிகள் நமக்கு பயன்படுது. அடுத்து முக்கியமான இன்னொரு மூலிகை தான் ஆடாத்தோடை. இந்த ஆடாத்தோடை தான் நம்ம கொரோனா காலங்கள்லையுமே வந்து பார்த்தோம்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், நுரையீரலால் பாதிக்கப்பட்டு இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க, ப்ரீத் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்ல நிறைய பேருக்கு இந்த ஆடாத்தோடை மூலிகையை கொடுத்து தான் நம்ம காப்பாற்றணும். இந்த சித்த மருத்துவத்தில் கபம் தொடர்பாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த ஆடாத்தோடை ஒரு மிக சிறந்த தீர்வாக இருக்குது. சித்த மருத்துவத்தில் ஆடாத்தோடை மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்தே இருக்குது. இது ரொம்ப நாளாக நம்ம லங்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், ரொம்ப நாளாக நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுவதற்கும் இந்த ஆடாத்தோடை பயன்படுது. இது சிரப் மாதிரி தான் இருக்கும். ஆடாத்தோடை மணப்பாகு இது ஒரு 10 ml அளவுக்கு எடுத்து வெதுவெதுப்பான தண்ணீர், ஒரு 50 to 60 ml வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா தொண்டைக்கட்டு, குரல் கம்மல், டான்சிலைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, கபம் தொடர்பாக எந்த நோய் இருந்தாலும் அதை குணப்படுத்துவதற்கு ஆடாத்தோடை இருக்குது. இந்த மருந்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா திப்பிலி. இந்த திப்பிலியை பயன்படுத்தி நம்ம நிறைய மருந்துகள், உணவுகளுமே நம்ம செஞ்சிட்ருக்குறோம். திப்பிலி ரசம், கண்ட திப்பிலி ரசம் நம்ம வீடுகளில் இன்றைக்குமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நம்ம பாட்டியம்மாலாம் பார்த்தோம்னா கோல்டு இருக்கா உடனே கண்ட திப்பிலியை போட்டு ரசம் வைப்பாங்க. இந்த ரசமை நம்ம வந்து குடிக்கும்போது, ரசம் அப்படின்னாவே இந்த காலத்தில் நம்ம சூப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரசத்தில் அதிகமான மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாமே கண்டத்திப்பிலியோடு சேர்த்து செய்யும்போது நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், சளி முழுவதுமாக வெளியேறும். நிறைய பேருக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும், அடுக்கடுக்காக தும்பல் வந்துக்கிட்டே இருக்கும், தலைபாரம் இருக்கும். இது வந்து நீர்க்கோவை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரச்சனை குணமாகணும்னா இந்த கண்டத்திப்பிலியை நம்ம பயன்படுத்தலாம். கண்டத்திப்பிலி ரசம் மாதிரி நம்ம செஞ்சு அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி வெளியேறும். இது மட்டும் இல்லை, அஜீரணம் தொடர்பாக பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வயிறு பொறுமல் இருக்குது, அஜீரணம் இருக்குது, இந்த கண்டிஷனுக்கு இந்த கண்டத்திப்பிலியை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக இன்னொரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா தூதுவளை. தூதுவளை ஒரு கீரை வகையை சேர்ந்தது தான். பல நாட்களாக இருக்கக்கூடிய தீராத ஆஸ்மா, வீசிங் மற்றும் தலையில் இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் இதை குறைப்பதற்கு தூதுவளை பயன்படுது. இந்த தூதுவளையை தினமும் என்னால் கீரை மாதிரி சமைக்க முடியல அப்படின்றவங்க இதை எண்ணெய் அல்லது நெய்யோடு சேர்த்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெயோட தூதுவளையை நல்லா அரைச்சிக்கணும், கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த அரைத்த விழுதை நல்லெண்ணெயோடு சேர்த்து நல்லா காய்ச்சி தைல பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கணும். டெய்லி காலையிலும் மாலையிலும் 2 ஸ்பூன் இந்த தூதுவளை எண்ணெயை நம்ம குடிச்சிட்டு வரலாம். இல்லை நெய்யோடு சேர்த்து காய்ச்சியும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சிறந்த காயகற்ப முறை, தூதுவளை நெய். இந்த தூதுவளை நெய்யை எடுக்கும் பொழுது நம்ம உடலில் அதிகமான ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக இந்த நெய்யோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மருந்து எடுத்தாலே நம்ம உடலுக்கு, தேகத்துக்கு ஒரு பலனை தருதுன்னு சொல்லலாம். எலும்புகளுக்கும் வலிமை சேர்க்குது. அதே மாதிரி தான் நெய்யோடு சேர்ந்து இந்த தூதுவளையை நம்ம பயன்படுத்தும் போது இது ஒரு காயகற்ப மருந்தாக இருக்குது. டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த நெய்யை வந்து குடிச்சிட்டே வந்தோம்னா நுரையீரல் பலப்படும். அது மட்டும் இல்லை, காலையில் எந்திரிச்சோடனே நிறைய பேருக்கு கோழை வெளியேறிக்கிட்டே இருக்கும், வாயில் வந்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி செக்ரேட் ஆகிட்டே இருக்கும், அடிக்கடி தொண்டையை கணிச்சிக்கிட்டே இருப்பாங்க, என்னன்னே தெரில எச்சை துப்பிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு நுரையீரல் பலப்படுவதற்கு தூதுவளை நெய் ஒரு மிக சிறந்த அற்புதமான மருந்தாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்பெஷல் மருந்தை ஒன்று கொடுத்துட்ருக்குறோம், சுவாச குடோரி சூரணம். இந்த சூரணம் பார்த்தோம்னா பல நாட்களாக, பல வருடங்களாக குழந்தை பருவத்திலிருந்தே எனக்கு வந்து சளி தொந்தரவுகள் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு இதை பயன்படும். ஏன்னா கபத்தை அறுப்பதற்கு இந்த சுவாச குடோரி சூர்ணத்தை நம்ம ஒரு சிறந்த ஒரு மருந்தாக கொடுத்துட்ருக்குறோம். தலையில் பாரம் இருக்குது அப்படின்னா, தலைபாரம் இருக்குன்னா சில பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் தலைக்கு குளித்த உடனே என்ன பண்ணணும்னா தலையில் நீர் கோத்துருக்கும். இதுக்குமே இந்த சூர்ணத்தை உச்சந்தலையில் ஒரு 2 சிட்டிகை அளவு வச்சு தேய்ச்சா போதுமானது. அதே மாதிரி தலைவலி இருக்கும்பொழுது இந்த சூரணத்தை வெந்நீரில் கலந்து தலையில் நம்ம 10 போடலாம். இந்த மாதிரி 10 போடும்பொழுது நம்ம தலையில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே ஈர்த்து நமக்கு தலைவலியிலிருந்து ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நுரையீரல் பிரச்சனைகளுக்கு, வீசிங், ஆஸ்மா இருக்குது, குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் இருக்குது, டியூபர்குலோசிஸ், எம்பைசீமா, இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே
இந்த சுவாச குளோரி சூர்ணத்தை பயன்படுத்தலாம். ஒரு 2லிருந்து 3 கிராம் எடுத்து தேனோடு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நுரையீரல் பலப்படும். நான் சொன்ன மாதிரி இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி நுரையீரலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம் ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.